தமிழக அரசின் வருவாயை அதிகரிப்பதற்கான செயல் திட்டத்தை வகுக்க அமைக்கப்பட்ட மாண்டெக்ஸ் அலுவாலியா தலைமையிலான குழு முதலமைச்சர் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்தான தகவல்கள் என்ன பதிவு செய்யலாம்? தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தமிழகத்திற்கான வருவாயை பெருக்குவதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகளாவிய பல முன்னணி நிறுவனங்களை தமிழகத்துக்கு ஈர்த்து வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த ஆட்சியில் அதுபாடு முதலீடு செய்த நிறுவனங்களை மேலும் விரிவாக்கம் செய்ய வைப்பதற்கான நடவடிக்கை என்ன? ஒற்றைச்சாளர முறையிலே அனுமதி கொடுத்து பல்வேறு வகையில் மின் வாகன தயாரிப்பு உள்ளிட்ட நிறுவனங்களை எல்லாம் ஈர்த்து வருவதற்கான முயற்சிகளிலே முதலமைச்சர் அறிவுறுத்தல்படி அமைச்சர் குழு ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில்தான் திட்டக்குழுவுக்கு துணைத் தலைவராக இருந்த மாண்டெக்ஸ் அலுவாலியா அவர்கள் தலைமையிலே ஒரு குழுவை முதலமைச்சர் நியமித்திருக்கின்றார். அந்த குழுவில் தற்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய மூத்த பொருளாதார வல்லுநர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார். தமிழகத்தினுடைய நிதிநிலை குறித்து ஏற்கனவே அந்த குழுவிற்கு நிதித்துறை செயலாளர் உள்ளிட்டவர்கள் முழு அளவிலான தகவலை வழங்கி இருக்கின்றார்கள். திட்டக்குழு என்பது கிட்டத்தட்ட பிரதமருக்கு அந்த நிதி ரீதியிலான பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கிய ஒரு குழுவாக இருந்தது. அதன் பிறகு காலப்போக்கில் அந்த திட்டக்குழு எல்லாம் கலைக்கப்பட்டிருந்தது. என்றாலும் அந்த திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவராக மாண்டெக்ஸ் அலுவாலியா அவர்கள் இந்திய அளவில் பணியாற்றிய பொழுது பல 5 ஆண்டு திட்டங்களை எல்லாம் வெற்றிகரமாக இந்தியா நிறைவேற்றி கொடுப்பதற்கு துணையாக இருந்தார் என்று பார்க்கப்பட்டது. எனவே அவருடைய தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவை அமைத்து அவர்கள் மூலமாக தமிழகத்தினுடைய வருவாயை பெருக்குவதற்கான வழிவகை என்ன என்பது தொடர்பாக முதலமைச்சர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். மாண்டெக்ஸ் அலுவாலியா மட்டுமல்லாமல் தேசிய பொருளாதார ஆராய்ச்சி கவுன்சிலினுடைய பொருளாதாரத்துறை தலைவராக இருந்த கே.பி. கிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் கூட இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். அதோடு சேர்த்து தமிழகத்தினுடைய நிதித்துறை செயலாளர் சித்திக் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். மத்திய கலால்வரி சுங்கவரித்துறை சார்ந்தவர்கள், IMF நிதி விவகாரத்தில் நிபுணத்துவம் கொண்டவர்களாக இருந்தவர்கள், தேசிய பொருளாதார ஆராய்ச்சி கவுன்சிலிலே பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்தவர்கள் என்று பலரும் கூட முதலமைச்சர் தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று தமிழகத்தினுடைய வரி வருவாயை ஈட்டுவதற்கான நடைமுறைகள் என்ன என்பதை பேசியிருக்கின்றார்கள். வரி மூலமாக வருவாயை பெருக்குவதற்கான வழிவகை என்ன, வரி அல்லாத வருவாயை பெருக்குவதற்கான வழிவகை என்ன என்பது தொடர்பாக மட்டுமல்லாமல் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.